வாவா? ஏங்க எங்க ரூம்ல நீங்க பார்த்து வேணா சொல்லுவீங்கன்னு பார்த்தா வாவுங்கிறீங்க. அப்படிலாம் இல்ல குரு, என் ரூமை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது நல்லாவே இருக்கு. அப்பா, என் ரூம்ல இல்லாததும் இருக்கு. அப்படி என்ன இருக்கு? ஏங்க இங்க இவ்வளவு பாட்டில் இருக்கனால எல்லாத்துக்குமே காரணம் நான் மட்டும் நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே மாமாவும் அவன் ஃப்ரெண்டும் தான் காரணம். நான் அப்பப்பதான் ஜாயின் பண்ணுவேன். அப்படியா? ஆமாங்க. நேத்து நைட் அத்தனை கால் பண்ணதுக்கு உங்க மாமா அட்லீஸ்ட் என் கால் அட்டன் பண்ணியாவது பேசினாரு. நீங்க அது கூட பண்ணல. இதுல இருந்தே தெரியுது இந்த பாட்டில்லாம் அடுக்கி வச்சதுக்கு யாரு காரணம்னு. ஏங்க நேத்தி ஒரு நாள் நைட் நடந்ததை வச்சு இனி மிகப்பெரிய குடிகார மாதிரி பாக்குறீங்க. சரி சரி. ஆமா குரு, நீங்க வீட்ல எல்லாம் சமைச்சு சாப்பிட மாட்டீங்களா? இங்க சமைக்கிற பொருள் எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஏங்க இவனுங்க சாப்பிட்டதை எடுத்து ஓரமா நகத்தியே வைக்க மாட்டானுங்க. இதுல எங்க சமைச்சு சாப்பிடுறது? ஓ, அப்ப சுத்தமா சமைக்க தெரியாதா? சூப்பரா சமைக்க தெரியும். ஆ? ஆசிரமத்துல வளர்ந்த பையங்க. ஓ, ஓகே. அங்கெல்லாம் நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும்னு எல்லாமே கத்து கொடுத்துருக்காங்க. சமைக்கிறது, கார்டனை நீட்டா வச்சுக்கிறது, நம்ம ரூமை கிளீனா வச்சுக்கிறது, இது எல்லாமே அங்க இருக்கிறப்ப சொல்லி கொடுத்தாங்க. அங்க இருக்கிறப்ப எவ்வளவு நல்ல பையனா இருந்தேன் தெரியுங்களா? எப்ப இவனுங்களுக்காக இங்க வந்தனோ அப்பையில இருந்துதான் இதெல்லாமே. இவனுங்களை நம்பி நான் வந்தேன்ல, என்ன சொல்லணும். ஏங்க என்னை பத்தி உங்களுக்கு முழுசா எதுவுமே தெரியாது. ஆனா என்ன நம்பி இவ்வளவு தூரம் எப்படிங்க வந்தீங்க? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன். புரியலங்க. இல்ல, காலையில தானங்க நீங்க யாருன்னு என்கிட்ட சொன்னீங்க. உங்க கூட வர்றது சேஃப்னு தோணுச்சு, அதான் இவ்வளவு தூரம் வந்தேன்னு சொன்னேன். கேக்குறப்பயே எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி நான் லவ் பண்ண பொண்ண ஒரே ஒரு வாட்டி இங்க கூட்டிட்டு வந்தேன். அந்த பொண்ணு என் ரூமை பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லைங்க. நீங்க பேசுனதெல்லாம் கேட்டோம் நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்ன நம்பி என் ரூமுக்கு வந்ததுக்கு. உட்காருங்க, இருங்க இருங்க, எதுக்கு ஒரு வாட்டி கூட்டி விட்டுறேன். சரி குரு குரு, சார்ஜர் இருக்குமா? சார்ஜரு அந்த பிளக் பாயிண்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகும், அதுலயே போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம். இதுல 1% தான் இருக்கு. ஒரு 5% வர வரைக்கும் சார்ஜ் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நான் கூட்டிடுறேன்.